ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது ஓடுறதால எனக்கு பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. ஓடுனா என்ன ஜெயிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓட்டப்பந்தயம்னு இருக்குது, உடலுக்கு நல்லது, சந்தோஷம், உடலுக்கு மகிழ்ச்சி இதெல்லாம் தெரியுது. ஆனால் என்ன இலக்கில் அடைய போகிறீங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிகழ்வில் சொல்லியே தீரணும். இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடித்தா இங்கே வெற்றி என்ன, 500 கொடுக்குறாங்களா, 1000 கொடுக்குறாங்களா, இல்லைங்க எனக்கு ஒரு சந்தோஷத்தை இருக்குங்க. இப்போ இந்த பொறுமைன்னு வர்றதும் இந்த சகிப்புத்தன்மைங்கிறது மறந்துடும். பொறுமைங்கிறது சொல்கிற விஷயம் கிடையாதுங்க, சகிப்புத்தன்மை சொல்கிற விஷயம் கிடையாது. இந்த நூல்கண்டை பிரித்து முடிங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்ந்திருப்போம், புரியறது இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை, நம்ம கேட்கவும் இல்லை, ஆனால் நமக்கு நிறைய உணர்ந்திருப்போம். நூல்கண்டை அப்படியே பிரிக்கும்போது இந்த நூல்கண்டை என்ன பண்ணும், பிடிச்சி இழுத்தோம்னா சிக்கலாகிடும். உடனே சாந்தமாட்ட ஒரு விஷயம் சொன்னால் கோவம் வரதான் செய்யும். அதே அரை மணி நேரம் கழிச்சு அந்த விஷயத்தை பேசும்போது அடைச்சேன் இதுக்கு தான் கோவப்பட்டோம்ல. அப்போ சிக்கல்களை என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் கோவம் வந்திருக்காது. அந்த காரணி நான் தான் சரி, நீங்கள் தான் சரின்னு நம்ம எங்கேயும் வாதாடவே கூடாது. இல்லை நான் சொல்கிறதான் சரி அப்படின்னு நான் வாதாடினாலும் இல்லை நீங்கள் வாதாடினாலும் ரெண்டுமே தப்பு தான். இப்போ அந்த சிக்கல்கள் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம். சிக்கல்களை தனித்தனியாக பிரித்தா அந்த நூல்கண்டை சுத்தம் பண்ணி ஈஸியாக ஊற்றிடலாம். அப்போ நம்ம என்னென்ன காரணிகள் நமக்கு தேவையில்லாத இருந்து செயல்பட்டுச்சு, நான் ஏன் கோவப்பட்டேன், நான் எது கோவப்பட்டேன், நான் எப்படி கோவப்பட்டேன், நான் என்ன காரணத்தை கோவப்பட்டேன், இப்படி சுற்றி நம்மளோட வாழ்க்கை முறைகளை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த வாழ்வியலும் ஜோதிடமும் வாழ்வியல் சாகாக்கலை தான் நான் சொல்லுவேன். வாழ்வியலோட சாகாக்கலை இந்த ஜோதிடம் ஒரு வாழ்ந்தது பிறகும் தான் ஜோதிடம் தான். நான் தான் சொல்லுவேன், நீ ஜோதிடங்கிறது இன்றைக்கி படிக்கலாம், நேற்று படிக்கலாம். இந்த ஆன்ம இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கு. அது தேவைப்படுது, இப்போ படிக்குது. இந்த அச்சயலக்கண பற்றி ஏஎல்பி ஜோதிடங்கிறது வாழ்க்கையில் படிக்குதுன்னா அது எங்கேயே தேடிக்கிட்டதுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதொட்டு இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு, இந்த எளிமையாக்கணத்துக்கு, இந்த கற்றல் அனுபவங்கள் யாராச்சும் ஏஎல்பி படிச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்க. அவங்கள்ட்ட எப்படிப்பா அந்த கிளாஸ் இருக்குன்னு ஒரே ஒரு தடவை நீ கேளுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறத விட அவங்க படித்தவங்க சொல்லுவாங்கள்ல, இல்லை அவங்க எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய பதிவுகளை பதிவு செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அது சந்தோஷமாக இருக்கும். நல்லது சார்.